கோவையில் நடைபெறும் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை முன்னிட்டு மாநகர மேம்பாட்டுக் குழுவின் 5வது ஆலோசனைக் கூட்டம் கோவை மாநகராட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்தது. மேயர் வெங்கடாச்சலம் தலைமையில் கலெக்டர் உமாநாத், மாநகராட்சி கமிஷனர் அன்சுல் மிஸ்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் துணை மேயர் கார்த்திக் பேசும்போது, செம்மொழி மாநாட்டிற்காக கோவையில் துவக்கப்பட்ட பணிகள் அனைத்தும் மந்தமாகவே நடப்பதாக புகார் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் முக்கியமாக குடிநீர் பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட்டது. கோடைக்காலம் துவங்கிவிட்ட நிலையில் கிழக்கு மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. குடிநீர் விநியோகத்தில் குளறுபடி ஏற்படாது என்று அதிகாரிகள் கூறினாலும், வழக்கம் போல் 10 நாட்களுக்கு ஒருமுறைதான் விநியோகம் செய்யப்படுகிறது என்பது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக செம்மொழி மாநாட்டு பணிகள் அனைத்தும் நிறைவு செய்யப்படாமலும் அரைகுறையாகவும் உள்ளதால் அவற்றை சரியாகவும் தரமாகவும் செய்தால் மட்டுமே செம்மொழி மாநாடு சிறப்பாக அமையும் என்று கூட்டத்தில் பேசப்பட்டது. மாநகராட்சி அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பு நல்கினால்தான் பணிகள் வேகமாக நிறைவடையும் என்றும், இது குறித்து அதிகாரிகள் மட்டத்தில் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்றும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் ரயில்வே துறை, மின்துறை, சுகாதாரத்துறை, குடிநீர் வாரியம் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.